தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஸ்ரீலங்கா எந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா வெள்ளத்தால் செதஞ்சிட்டு இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறவங்க. ஆனால் இப்போ அங்கே நிலைமை இருக்குல்ல, அது சார்ந்து தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் மக்களே. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஸ்ரீலங்கா டிசாஸ்டர் இருக்குல்ல, ஆக்சுவலாக உலக நாடுகள் அறிவிக்குதோ இல்லையோ, நான் இங்கே சொல்லிடுறேங்க, அது ஒரு டிசாஸ்டர் தான். அவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் 50 பேர் பலின்னு செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் 70 மாறிச்சு, 100க்கு போச்சு, 150, 200. இப்போ என்ன தெரியுமா அஃபிஷியல் ஃபிகர்ஸு? 334 பேர் உயிரிழந்திருக்காங்க. நம்ம தொப்புள் குடி உறவுகள் கிட்டத்தட்ட 334 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது இன்னும் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதை எதை வச்சு சொல்கிறேன்னா, 370க்கும் மேற்பட்டவங்க காணோம். என்ன ஆனாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல. தற்காலிக தங்குமிடங்களில் இல்லாதவங்க ஓகேவா, இவங்களோட எண்ணிக்கை. இந்த நிலச்சரிவுகள் ஏற்பட்டு மண்ணில் புதஞ்சவங்க, வெள்ள நீரில் அடிச்சுட்டு போனவங்க, கனமழையால் ஒண்டி இருப்பாங்களே எங்கன்னா, அதோ இத்தனை நாட்கள் கடந்துருச்சு, அவங்க நிலைமை என்னன்னு தெரியல. இப்படி இருக்கவங்களோட எண்ணிக்கை மட்டும் 370 பேருங்க. 11,18,000 பேருக்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் மட்டும் சொல்கிறேன். 1,96,000க்கும் மேற்பட்டவங்க அவங்க வீடுகளை விட்டு இடம் பெயர்ந்திருக்காங்க வேற இடங்களுக்கு. இதுதான் டிஸ்பிளேஸ்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ் மட்டும் 1,96,000 கடந்துருச்சு. இன்னும் அந்த லிஸ்ட்டில் வராதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க மக்களே. இப்போ புரியுதா எதுக்காக ஸ்ரீலங்காவில் நடந்த விஷயத்த டிசாஸ்டர்னு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு? அங்கே வெள்ளம் வடிஞ்ச இடங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களை பார்க்கணும். அப்படி புதைஞ்சு போய் கிடக்குதுங்க எல்லாமே. அதுவும் கார்கள் நிலமெல்லாம் இருக்கு பாருங்க, அவ்வளோ பெரிய காரு எல்லாம் புதைஞ்சு போய் கிடக்கு. அந்த காட்சியில பாருங்களேன். மறுபடியும் நான் சொல்கிறேன் சரியா, மண்ணுக்கு மனிதன்ட்டாங்க. இனிமேல் எல்லாமே மண்ணுக்கு தான் சொந்தமாக போகுது. இதுகளை பார்க்கும்போது கண் கலங்குது. நாட்டிலிருந்து கோலும் பெறல, ஒன்றும் பெறல, ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணித்தீங்க. எனக்கும் தயவு செய்து கவலைப்படாதங்க, எதுக்குமே நடக்காது. மண்ணுக்கு சொந்தமான மண்ணுக்கு தான் போகணும். அதுக்கு கடவுளில் எழுத்திது. யாரும் எதிர்பார்த்து வர வேண்டியது இல்லை. அது வரணுமென்று இருந்தால் கடவுளால் தீர்மானிக்கப்பட்டது வந்து தானே ஆகும். கவலைப்பட வேணாம் யாரும் சரியா. எத்தனை கார், வண்டி, வாகனம், மண்ணுக்கு மனிதன்ட்டாங்க. இப்போ எல்லாமே மண்ணுக்கு சொந்தமாக போகுது. இப்படித்தான் நடக்க போகுது இனி வருங்காலம் நாட்டுக்கு. அடுத்து ஒரு துயர் மிகுந்த செய்தி தான். எதுக்காக துயர்னு சொல்கிறேன்னா, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்க மக்கள், சிக்கியிருக்க மக்களை மீட்கிற வேலையில் பல பேர் உயிரை பணையம் வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தாங்களே. இது முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம்ல, அவங்களுக்கு ராயல் சல்யூட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதில் ஒருத்தரை நம்ம இழந்துட்டோங்க. அந்த வெள்ளத்தில் சிக்கின மக்களை எப்படியாவது மீட்கணும்னு சொல்லிட்டு அயராது பாடுபட்ட ஒருத்தரை நாம் இப்போ இழந்துட்டோம். இந்த ஸ்க்ரீனில் இருக்க ஒருத்தர் தான். ஸ்ரீலங்கா ஏர்ஃபோர்ஸோட பெல் 212 ஹெலிகாப்டர் இருக்குல்ல, இதை எடுத்துக்கிட்டு இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இவர் ஈடுபட்டிருக்காரு. அந்த டைமில் அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகுதுங்க, கீழே விழுந்து கிராஷ் ஆகுது. இவர் உயிரே போயிடுச்சு மக்களே. இந்த அனர்த்தத்தில் விங் கமாண்டர் நிர்மல் சியாமலப்பிட்டிய, இதான் இவரோட பேர். இப்போ ஏற்பட்ட ஒரு அதி வீரமான பைலட்டை நாம் இழந்திருக்கோம். அவரோட வீர மரணம் சார்ந்து இந்த நேரத்தில் நாம் இவங்க ஃபேமிலிக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ணிப்போம். அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆன காட்சி இருக்குல்ல, பாருங்க. பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் எப்பேற்பட்ட ஒரு உன்னத நோக்கத்தோடு பயணித்த இவருக்கு விதி இப்படி ஒரு முடிவை கொடுத்துருக்குன்னு. மேசிவ் கைண்ட்னஸுங்க ஸ்ரீலங்காவில். ஏற்கனவே இந்த பெட்ஸு சார்ந்து, தெருநாய்கள், தெரு பூனைகள்லாம் சார்ந்து எவ்வளோ தூரம் அந்த மக்கள் இறங்கி இந்த வெள்ள அனர்த்த நேரத்துலையும் அவங்க உயிரை பாதுகாத்துட்டு இருக்கான்னு பார்த்துருந்தோம், அந்த பெட்ஸோட உயிரிங்களை. இப்போ அது இன்னும் ஒரு படி மேலே தாங்க போயிட்டு இருக்கு. இந்த டஃபஸ்ட் சிச்சுவேஷனில் கூட ஸ்ரீலங்கா மக்களோட கைண்ட்னஸ் இருக்கு. ஸ்ரீலங்கா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க ஒரு முக்கியமான அறிவிப்பை நாட்டு மக்கள் சார்ந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது
வர்ற 8ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீலங்காவில் எந்த ஒரு அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ்லையும் யாரும் ஈடுபட வேணாங்க. இந்த காலேஜ் திறக்கிறது, ஸ்கூலை திறக்கிறது, அல்லது வேண்டாம், யூனிவர்சிட்டி திறக்கிறது எதுவும் வேண்டாம். இப்போ நம்ம முதல்ல இந்த துயர்லேருந்து மீண்டு வருவோம், அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துப்போன்னு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அனைத்து பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனம் மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி நிறுவனங்களின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் 2025 டிசம்பர் 8ஆம் தேதி வரை இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கேன். அந்த அறிவிப்பை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இது ஒரு நல்ல முடிவு தான். இந்த காட்சி கண்டிப்பாக பல பேரும் செய்தி ஊடகங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குமிழமுனை பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் வாலண்டியர்ஸாக மாறி அங்கே வெள்ளத்தில் சிக்கியிருந்த விவசாயிகள் இருக்காங்களே, அவங்கள காப்பாற்றியிருக்காங்க. மீட்பு குழு வர வரைக்கும் வெயிட் பண்ணலங்க, அவங்களே களத்தில் இறங்கி அவ்வளோ விவசாயிகளை காப்பாற்றிருக்காங்க. அந்த இடமே எவ்வளோ பெரிய வெள்ளக்காடாக இருக்குது தெரியுமா? அதில் சிக்கியிருந்தவங்களாம் கண்டிப்பாக அவங்களும் நினச்சிருப்பாங்க நம்ம உயிர் பழகிறது கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த அவநம்பிக்கையை இந்த மக்கள்லாம் சேர்ந்து நம்பிக்கையாக மாற்றிருக்காங்களே, ஹேட்ஸ் ஆஃப் மக்களே, அங்கே பல பேரை காப்பாற்றிருக்காங்க. இந்த நியூவா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கா டீம் இருக்குல்ல, இவங்க முடிஞ்ச அளவுக்கு நாம் இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு உணவை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட வார்ம் மீல்ஸை அவங்க ரெடி பண்ணி ஸ்ரீலங்காவில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் இருக்காங்களே, அவங்க சார்ந்து அனுப்பிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே டயர்லெஸ் எஃபர்ட்னா ஸ்ரீலங்காவோட நேவி இருக்காங்களே, இவங்கள தான் சொல்லணும். என்ன எஃபர்ட்ன்றீங்க? அதுவும் குறிப்பாக அந்த கலவய பகுதியில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு களப்பணி ஆற்றி இருக்காங்க பாருங்க. ஸ்ரீலங்காவில் பிரச்சனைனா ஸ்ரீலங்கா பார்த்துக்கிட்டோம், நமக்கு எதுக்கு அப்படின்னு பல நாடுகள் நினைக்கிற மாதிரி நம்ம இந்தியா எப்பவுமே நினைக்காது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம முன்னாடி போய் நிற்போம். அந்த வகையில் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த வீரர்கள்லாம் ஸ்ரீலங்கா போயிருக்காங்க. அங்கே முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீலங்கா மக்களுக்காக உதவி இருக்காங்க. இதில் இன்னொரு படலமா, ஸ்ரீலங்காவில் சிக்கியிருந்த இந்தியர்கள் இருந்தாங்களே, கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட இந்தியர்களை இப்போ வெற்றிகரமாக பாதுகாப்பாக மீட்டு நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த வீரர்கள்லாம். இது ஒரு பக்கமா, இன்னொரு பக்கம் ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஸ்ரீலங்காவில் நம்ம IAF வீரர்களும் பங்கு பெற்றிருக்காங்க. ஆபரேஷன் சாகர்பந்து. இந்த ஆபரேஷன் மூலமா எந்த அளவுக்கு நாம ஸ்ரீலங்காவுக்கு தேவையான பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அத்தியாவசிய பொருட்களை கொடுத்துட்டு இருக்கோம், மெடிக்கல் சார்ந்த ரிலீஃபை கொடுத்துட்டு இருக்கோம்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இந்த வேலை முடிஞ்சதா பல பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க? முடியல. அங்க இலங்கையில கடைசி மக்கள் துயர்படுற விஷயம் முடிகிற வரைக்கும் நம்ம இந்தியாவோட இந்த உதவி செய்யற எண்ணம் இருக்குல்ல, அது முடியவே முடியாதுங்க. நம்ம ஐஏஎஃபோட C-130J ஏர்கிராஃப்ட் இருக்குல்ல, இந்த ஏர்கிராஃப்ட்ல நியூ கன்சைன்மெண்ட்டை ஏற்றி அனுப்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 5 டன்ஸ் வரைக்குமான மெடிக்கல் சப்ளைஸ் இருக்குல்ல, அதை இலங்கை மக்கள் நலன் சார்ந்து நாம அமைச்சிருக்கோம். ஏற்கனவே பல விமானங்கள் பல கப்பல்கள் உதவிகளை பண்ணிட்டு இருக்கு. இன்னும் இதில் நம்ம ஓய்வு பெறாம உதவிகளை வழங்கிட்டு இருக்கோம் நம்ம தொப்பக்கூடிய உறவுகளுக்காக. அலி சாஃப்ரி, இவர் ஸ்ரீலங்காவோட முன்னாள் நிதி அமைச்சர். இவர் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. நம்ம முதவிடல என்ன சொன்னமோ அதான் இவர் இங்கே திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காப்புல. ஒரு முறையும் இலங்கைக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ ஆளாக வந்து முதல் மூச்சா நின்று செயல்படுறது இந்தியா தான். இலங்கைக்கு எப்பவுமே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரே நாடு இந்தியா தான். எங்களோட துயர் இருக்குல்ல, இதை தொடக்கிறதுக்கு நிரந்தர உறவாக எப்பவுமே நிற்கிறது இந்தியா தான். இது அவரோட வார்த்தைகள் மட்டும் நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட நம்ம போட்ட முன்னாடி வீடியோஸ் இருக்குல்ல, அதோட கமெண்ட் செக்ஷனில் பல இலங்கை மக்கள் கூட இந்தியாவுக்கு ரொம்ப நன்றின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இவர் அதை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக செய்கிறத சொல்லிக்காட்டி அந்த நேரத்தில் எங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணிக்கிறது எப்பவுமே இந்தியா பண்ணது கிடையாது. எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம இலங்கைக்கு நம்ம ஒரு முறை பண்ணிட்டு இருக்க உதவி இருக்குல்ல, அது இந்த அளவுக்கு நீட்சியாக போயிருக்குன்றதா இவர் பேச்சு மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது. ஒரு பக்கம் முன்னாள் நிதியமைச்சர் என்ன சொன்னார்னு கேட்டீங்க. ஆனால் இலங்கைக்கு போன தமிழர்கள், இந்தியர்கள் அவங்க நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா என்னென்ன ஆயிருக்குன்னு? ஒரு செய்தினா 2 பக்கமாக பார்த்து பேசணும். இந்த பக்கத்தையும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிடுறேன். கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஏர்போர்ட்டில் தங்கியிருந்தாங்க பாருங்க. சென்னையை சேர்ந்தவங்க, இந்தியாவோட பல பகுதிகளை சேர்ந்தவங்க எங்கள் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில். ஏன்னா ஸ்ரீலங்கான்றது பிரபலமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. உலகம் முழுக்க பல பேரை குவிவாங்க. அதுவும் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த அனர்த்தம் ஆரம்பிச்சதுல டிட்வா புயல் சார்ந்து அப்போ விமானம் அங்கே தரையிறங்குது. அதுக்குள்ளே பயணிச்சவங்க ஒட்டுமொத்தமாக 300 பேர். அதில் 150க்கு மேற்பட்டவங்க இந்தியன்ஸ், அதிலும் தமிழர்கள் ரொம்ப அதிகங்க, தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க. இவ்வளோ பேரும் அந்த ஏர்போர்ட்லேயே 3 நாள் தங்க வைக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லை, அடுத்த நேரமாக பெரிய பிரச்சனை, இந்த ஒரு விமானம் மாதிரி அடுத்தடுத்து விமானம் வந்து லேண்ட் ஆயிருக்கு. அதில் இருக்க பேசஞ்சர்ஸ் சேர்த்து ஏர்போர்ட்டில் தங்க வச்சிட்டாங்க. கூட்டம் எவ்வளோ இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அது எவ்வளோ பேர் அனர்த்தமாக மாறி இருக்கும். ஒரு வழியாக அந்த 3 நாட்கள் பட்ட கஷ்டம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி நம்ம சென்னைக்கு திரும்பி இருக்காங்க அந்த கொழும்பு ஏர்போர்ட்டில் இருந்த தமிழர்கள். திரும்ப வந்ததுமே மீடியா பர்சன்லாம் மைக்கை போட ஆரம்பித்தாங்க. மனக்குறையை கொட்டினாங்க பாருங்க இவங்க. எங்களுக்கு அத்தியாவசியம் சார்ந்து எந்த ஒரு உதவியும் அங்கே கிடைக்கவே இல்லைங்க அந்த ஏர்போர்ட்டில். நம்ம நியூஸ் சேனல்ஸ் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாடு சேர்ந்த நியூஸ் சேனல்ஸ், நம்ம எல்லாருமே சேர்ந்து இலங்கையில் நடக்கிற விஷயங்களை வெளிப்படையாக போட்டு காண்பிச்சிருந்தோம்ல, அதுவும் கொழும்பு ஏர்போர்ட் சார்ந்து நம்ம ஃபுல்லாக பேசியிருந்தோம். நம்ம சேனல் மட்டும்னு சொல்லலை, நிறைய தமிழ்நாட்டு ஊடகங்கள் பேசியிருந்தாங்க. இது எல்லாம் பார்த்த பிற்பாடு தான் நம்ம இந்தியன் எம்பசி மூலமாக அங்கே உதவியே கிடைச்சிருக்கான். நிறைய பேர் அரசை கை காட்டுவாங்களா, என்ன ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கன்னு. அவங்க பார்வைக்கு விஷயத்தை கொண்டு போகணும். இதை தான் ஒவ்வொரு செய்தி ஊடகமும் பண்ணும். அதோட பவர் என்னன்றது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மத்திய கிழக்குல இருந்து பயணிகள் பல பேரும் இங்கே திருப்பி விடப்பட்டாங்க நாங்கள் இருந்த அதே ஏர்போர்ட்டுக்கு. ஸோ இதனால் கூட்டம் அதிகமாகிடுச்சிங்க. எங்களுக்கு எதுவும் கிடைக்கல, அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. இதனால தான் அந்தளவுக்கு எல்லாருமே சிரமம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஆனால் ஒரு விஷயங்க, இவ்வளோ தூரம் பட்டுட்டோல, இனிமேல் ஸ்ரீலங்காவுக்கு எங்கள் லைஃப் டைம் திரும்ப வரவே மாட்டோன்னு
பல பேரும் புலம்பியிருக்காங்க. இந்த அளவுக்கு புலம்புறாங்கன்னா அங்கே எவ்வளோ பெரிய துயரம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க மக்களே. ஒன்று சொல்லிடுறேன், இது ஸ்ரீலங்கா அரசுக்கு ஒரு அட்வைஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒரு முறை ஸ்ரீலங்காவில் பொருளாதார ஸ்தம்பித நிலை ஏற்பட்டுச்சா, ஆக்சுவலாக டூரிசம் சார்ந்த ரெவன்யூ இருக்கு பாருங்க, அதில் அடிபட்டு பொருளாதார சிதைவுக்கு ஒரு ஆரம்பமாக அந்த விஷயம் அமைஞ்சிருந்துச்சு. கொரோனா டைமில் அவங்க ஃபேஸ் பண்ண இழப்பு இருக்கு பாருங்க, ரெவன்யூ ஃபுல்லாக டூரிசம் சார்ந்து காலியாச்சு பாருங்க இலங்கையில். அப்போ இலங்கை அரசு அந்தளவு சிரமங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இலங்கைக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டு அந்த எக்கானமிக்கு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் தான். நீங்கள் அவங்கள இது போல் மன கஷ்டப்படுத்திட்டு உங்கள் நாட்டில் இந்த அளவுக்கு டூரிசம் சார்ந்த ரெவன்யூ பெருக்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா? எதாவது இவங்களால தான் நீங்கள் வாழ்றீங்கன்னா சொல்ல வரல. இப்போ இந்தியாவே டூரிசம் சார்ந்த பயமாக டெவலப் பண்ணுறாங்க. ஏன் அமெரிக்கா அவ்வளோ காசு இருக்க நாடு, அவங்க டூரிசம் சார்ந்து டெவலப் பண்ணலையா? எல்லா நாடுகளும் அது பண்ணோம். அப்படி இருக்கும்போது நல்ல பேர் இருக்கு இலங்கைக்கு, டூரிசம் சார்ந்து நல்லா மேலே இருக்க நாடுப்பா அப்படின்ட்டு. இது போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இழக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. உங்கள் நாட்டில் ரெவன்யூன்ற விஷயம் இருக்குல்ல, அது பெருசாக அடி வாங்குறதுக்கு இது ஆரம்பமாக அமைஞ்சு விட்டுரும். ஆக்சுவலாக வெளிநாடுகளிலிருந்து ஸ்ரீலங்கா வர்றவங்க நலன் சார்ந்து இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கல, அந்த வெளிநாட்டவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? உதாரணத்துக்கு நிறைய ஃபாரினர்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு டூர் போயிருப்பாங்களே, அவங்கெல்லாம் அவங்க உயிரை பற்றி கவலைப்படல, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்க இலங்கை மக்களுக்காக களத்தில் இறங்குறாங்க. ஃபாரினர்ஸு அவங்களுக்கு தலையெழுத்து கிடையாதுங்க, ஆனால் பண்ணுறாங்க. இதுதான் மனிதாபிமானம். இது எல்லார்கிட்டையும் காட்டணும். கொழும்பு ஏர்போர்ட்டில் நடந்த விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்க முடியாது. நாங்கள் நேரில் பார்க்கலனா கூட அங்கேருந்து சென்னை திரும்புறவங்க பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, அதை கேட்குறப்பலாம் என்னப்பா நீங்கள் அங்கே கேர் பண்ணிட்டீங்க பேசஞ்சர்ஸை, அதை தான் சொல்ல தோணுது. இந்த ஃபாரினர்ஸ் எந்தளவு காலத்தில் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க மக்களே. ஆனால் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃபாரினர்ஸ் இருக்காங்களே, இலங்கை மக்கள் நல்லா சந்தி எதிர்பார்க்காம, ஆனால் இவங்களை ஒழுங்காக அங்கே ட்ரீட் பண்ணுறோமா? நம்ம குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, குற்றம் சாட்டுறேன் ஓப்பனாகவே. சமீபத்தில் ஒரு ஃபாரின் லேடி ஒருத்தவங்க டூர் போகலான்ட்டு ஸ்ரீலங்கா வந்திருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு பையன் போயிட்டு ஆபாசமாக சைகை காமிச்சதெல்லாம் கவனிச்சிருப்பேன். அதை விவரிக்க கூட விரும்பல, அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதே போல் டூரிஸ்ட் கிட்ட இருந்து காசை பிடுங்குறாங்கன்னு இன்னும் சில வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. இது போல் வீடியோஸ்லாம் ஏதோ பண்ணாது ஸ்ரீலங்கா ஒரு டூரிசம்னு நினச்சிடாதீங்க. இதெல்லாம் தான் பெருசாக மாறும். அங்கே போனால் பாதுகாப்பு இருக்காதோ, நம்மகிட்ட இது போல் பண்ணாலும் பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஃபாரினர்ஸ் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கான்னு இலங்கை மக்களும் இலங்கை அரசு நல்லா பார்த்துக்குங்க. இப்படி நம்பி வர்றவங்க, இப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கள நாம தான் ஒழுங்காக பார்த்துக்கணும். உங்களோட எங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நாம தான் ஒழுங்காக பார்த்துக்கணும். Thank you for your supporting. No, thank you for Sri Lanka people. Can you tell us something? My earth, my body, my spirit, every time for Sri Lanka people. My Thank life. you. Love you, bro. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாம எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஆஸ்திரேலிய அரசு இருக்குல்ல, அவங்க இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாவை இலங்கைக்காக அறிவிச்சிருக்காங்க. என்னத்துக்கு? வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் இருக்காங்களே, அவங்க திரும்ப பழைய வாழ்க்கைக்கு திரும்பணும்னு ஆஸ்திரேலிய அரசு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இவங்க மட்டுமான்னு கேட்டிங்கன்னா சைனா, நேபாள், பாகிஸ்தான் எடுத்துக்கங்க, இத்தனை நாடுகளும் ஸ்ரீலங்காவுக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது போதும்னு நினச்சிடாதீங்க மக்களே. ஏன்னா ஸ்ரீலங்கா துயரை நம்ம இந்த அளவுக்கு விஷுவலாக உலகம் முழுக்க காமிச்சிட்டு இருக்க காரணமே அங்கே ரியலாக மக்கள் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை உலக நாடுகள் தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காக தான். இந்த லிஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் நிறைய நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு உதவ வரணும். ஏற்கனவே பொருளாதார சிதைவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மீண்டு வந்து ஏகேடி மேலே பெரிய நம்பிக்கை உருவாகியிருக்கு. அப்பேற்பட்ட நேரத்தில் இப்பேற்பட்ட டிசாஸ்டர் ஸ்ரீலங்கா உருக்கி எடுத்துச்சுனாக்கா அந்த மக்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. ஸோ இந்த லிஸ்ட்டு நீளணும். இன்னும் பல நாடுகளும் ஸ்ரீலங்காவுக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்ரீலங்காவை இந்தியா மட்டும் பார்த்துக்குமே அப்படின்னு மற்ற நாடுகள் கை விரிச்சிச்சுனாக்கா அதை விட கேவலம் வேறு எதுவுமே இல்லை. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நாடுகள் இலங்கை மக்களுக்கு உதவ முன் வராங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.